Sri Parashakti Vidyala CBSE Class 10 Standard Subject Physics. Good morning students. நம்ம இப்போ 10th ஃபிசிக்ஸில் நம்ம வந்து லெசன் 10th ஃபிசிக்ஸ் கரண்ட் பற்றி லெசன் பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, சார்ஜ்னா என்ன, கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். சரியா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை பாருங்கள். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் இன் an electric field is defined as the work done in moving a small positive charge from infinity to that point in the electric field அப்படின்னு ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருக்கேன். நல்லா கேட்டுக்காங்க. ஒரு ஸ்மாலர், அதாவது ஃபஸ்ட்டு நினச்சிங்கன்னா நல்லா யோசிச்சுக்கணும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் பண்ணால் நம்ம சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும் படித்தோம். இதை நம்ம வந்து சார்ஜ் வச்சு நம்ம கரண்ட்டு பார்த்தோம். I=Q/T அப்படின்னு போகிற கிளாஸில் பார்த்தாச்சு. இப்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நான் சொல்கிறப்போ, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னது, எப்படி ஒரு மேக்னெட்டை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஆட்டம் இருக்குன்னா சுற்றி என்ன உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். சரியா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டிஃபைன் அஸ் த ஒர்க் டன் இன் மூவிங் ஏ ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ். ஒர்க் டன் அப்படின்னு என்னது, ஒர்க்னா என்னது, வேலைன்னு அர்த்தம். அப்படின்னா அப்போ ஒர்க் டன் இன் மூவிங் ஏ ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஆட்டம்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும், நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே இருக்க அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்க, அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருப்போம். நியூக்ளியஸ்குள்ளே வந்து நியூட்ரானும் ப்ரோட்டானும் இருக்குன்னு படிச்சிருப்போம். அந்த ப்ரோட்டான் இஸ் ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் சார்ஜ், அப்படி தானே. அப்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா, ஒர்க் டன் இன் மூவிங் ஏ ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி. ரொம்ப தூரம் என்ன செய்யுது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டியாக மூவ் பண்ணுறப்போ டு தட் பாயிண்ட் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான்ஸை சுற்றி இருக்கிற அந்த பிளேஸை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் சுற்றி இருக்கிற அந்த பார்ட்ஸ் நினச்சோமோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ராயிங் அனுப்புகிறேன். அந்த ட்ராயிங் மூலமாக அவங்களுக்கு தெரியும் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி மூவ் ஆகுது. சப்போஸ் இப்போ பாருங்க, ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அதுதான். அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜ்லேருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செய்யணும், ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஃப்ரம் த இன்ஃபினிட்டி இட் இஸ் கால்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு ஒரு ட்ராயிங் அனுப்பியிருக்காங்க, பார்த்துக்காங்க. இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜ் பாடி ரிப்பிள் ஸ்மாலர் சார்ஜ் பாடி, நம்ம சின்ன பிளேஸில் படிச்சிருப்போம். ஒரு சார்ஜ் பாடி வந்து அனதர் சார்ஜ் பாடி ரிப்பிள் பண்ணும், அனதர் அட்ராக்ட் பண்ணும். ஸோ சேமாக இருந்துச்சுன்னா ரிப்பிள் பண்ணும், அன்லைக் சார்ஜாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணி பண்ணும். சார்ஜ் பாடி ரிப்பிள் ஸ்மாலர் சார்ஜ் பாடி எடுத்தோம்னா கன்சிடர்டு ஏ ஸ்பெரிக்கல் சார்ஜ் பாடி எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பெரிக்கல் சார்ஜ் பாடி எடுத்துக்கிறோம். பிளேஸ்னா இன்சுலேட்டட் ஸ்டாண்டு. அது என்ன பண்ணோம், ஒரு இன்சுலேட்டட் ஸ்டாண்டை நம்ம என்ன செஞ்சிடும், அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ட்ராயிங்கை பாருங்கள். அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு என்னதுன்னா ஒரு ஸ்பெரிக்கல் சார்ஜ் பாடி. கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டு வந்து இன்சுலேட்டட் ஸ்டாண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், கரண்ட் வந்து அது பாஸ் பண்ணால் அதுன்னு அர்த்தம் இன்சுலேட்டட் ஸ்டாண்ட். இப்போ லெட் த சார்ஜ் ஆன் த ஸ்பெரிக்கல் பாடி பி பாசிட்டிவ். அந்த சார்ஜ் பாடி அது என்ன சார்ஜ் இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது நம்ம வச்சுக்கிறோம். Now this body will repel a positive charge plus Q kept in its field. இப்போ வந்து பாருங்கள், அந்த ஃபிகர் 1.5ல வெளியே இருந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட், சின்ன ஒரு பிளாக் டாட் போட்டு ப்ளஸ் க்யூன்னு வச்சுருப்பேன். அப்போது அந்த சார்ஜ், அந்த ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற அந்த பிளேஸ் பக்கத்தில் இன்னொரு ப்ளஸ் க்யூங்கிற ஒரு சார்ஜை வச்சுருக்கிறோம். சரியா, இன்னொரு ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜை நான் வச்சுருக்கிறேன். If charge on this body is further increases, then the body will repel charge plus Q with greater force. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளஸ் க்யூ என்ன செய்யணும், இந்த ரவுண்டு அந்த ஸ்பெரிக்கலாக இருக்க சார்ஜ் பாடி ஃபுல்லாமே பாசிட்டிவ். பக்கத்தில் ஒரு சின்ன பாயிண்ட் சார்ஜ் வச்சுருக்கேன், அதுவும் பாசிட்டிவ். அப்போ இந்த ஸ்பெரிக்கலில் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும், அந்த பாயிண்ட் பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணும். This ability of the charge body to repel to or attract another charged body depends on the physical quantity which is known as electric potential. அப்போ என்ன ஆகும், இந்த சைடு அந்த ஸ்பெரிக்கலில் இருக்கிற அந்த பாடியில் வந்து அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதே இது அந்த பாயிண்டில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் தான். அப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம்.
எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு மெயினாக சொல்லப்போனால் அது கம்பேர் பண்ணுறது, சரியா? ஒரு ஸ்மால் சார்ஜ் அப்புறம் ஒரு பிக் சார்ஜ்னு வச்சுக்குவோம். அந்த ரெண்டு சார்ஜுக்குள்ளே அந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஸ் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சப்போஸ் வந்து இந்த இடத்துல பாயிண்ட் சார்ஜ் வந்து ப்ளஸ் க்யூலாம் சப்போஸ் மைனஸ் க்யூவாக இருந்தால் என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெரிக்கல் இருக்க சார்ஜ் என்ன செய்யும், அந்த மைனஸ் க்யூவை நினச்சி அட்ராக்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஸ்பெரிக்கல் ஃபுல்லாக நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாயிண்ட்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கப்போ ரெண்டு கொஞ்சம் நமக்கு விலகி இருக்குது. ஸோ அது ரெண்டு ரிப்பல் ஆகுது. அப்போது என்ன ஆகும்னா ரெண்டு சார்ஜ் நடுவில் உள்ள இந்த ரிப்பல் அண்ட் அட்ராக்ஷன் இந்த ஃபோர்ஸை எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். இல்லை என்ன கிடைக்குதுங்க, திரும்பி சொல்கிற பார்த்துக்கோங்க. தி எபிலிட்டி ஆஃப் த சார்ஜ் பாடி டு ரிப்பல் ஆர் அட்ராக்ஷன் அனதர் சார்ஜ் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஃபிசிக்கல் குவான்டிட்டிங்கும் போது எவ்வளோ குவாலிட்டி இருக்குது, ஸோ எது வந்து அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குது, அது மாதிரி அதை பொறுத்து நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொட்டன்ஷியல், அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்ன நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் கேன் பிரிங் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட். இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோன்னா ஒர்க் டன் பை சார்ஜ்னு கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா வந்து ஒர்க் டன் பை சார்ஜ். ஒர்க் டனுக்கு நம்ம டபிள்யூன்னு போடுவோம், சார்ஜுக்கு வந்து கியூ போடுவோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு வி அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பிரிங் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த இடத்துல வந்து ஒர்க் டன்னு பார்க்குறப்ப நம்ம யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் தி இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுது அதை வந்து நம்ம ஒர்க் டன்னு சொல்லுவோம். ஒர்க் டன்னா தெரியும், அது வேலை அப்படின்னு அர்த்தம். ஒர்க் டன்னா வேலை, என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம ஒர்க் டன் சொல்லுவோம். சப்போஸ் வந்து ஒரு சார்ஜ் வந்து சப்போஸ் ஒரு 5 ஆம்பியர் இருந்துச்சு, 5 ஆம்பியர் கரண்ட் வச்சுக்கோ. 5 ஆம்பியர் கரண்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்போ சப்போஸ் வந்து இப்போ டியூப்லைட்டுக்கு அப்ளை பண்ணால் டியூப்லைட் என்ன செய்யும், நம்மளுக்கு அந்த லைட் எனர்ஜியை கொடுக்கும். இது ஃபேனுக்கு நம்ம அப்ளை பண்ணோன்னா என்ன நமக்கு வந்து விண்ட் எனர்ஜியை கொடுக்கும். இதே மாதிரி என்ன ஒர்க் பண்ணுதோ அதை வந்து நம்ம என்ன செய்வோம், அது நம்ம ஒர்க் டன்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஒர்க் டன் பை சார்ஜ். சார்ஜை பொறுத்து நமக்கு ஒர்க் டன் என்ன செஞ்சு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி எவ்வளோ சார்ஜ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நினச்சி ஒர்க் டன் இருக்கும். சப்போஸ் வந்து நம்மளுடைய டியூப்லைட்டு ஃபேனுக்கு வந்து நம்ம 5 ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு வந்து ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் அல்லது வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் அதுக்கு நமக்கு 15 ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜை பொறுத்து. ஏன்னா நமக்கு வந்து இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டோன்னா அல்லது நம்ம வாஷிங் மிஷினாக 5 ஆம்பியர் கரண்ட் கண்டிப்பாக ஆகாது, ஏன்னா அதிகமாகும். 5 ஆம்பியர் கரண்ட் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக என்னச்சு அது நம்மளுக்கு அந்த 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 அப்ளிகேஷன்ஸை ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம எவ்வளோ சார்ஜ் கொடுக்கோமோ அதை பொறுத்து அதோட ஒர்க் டன் இருக்குது. இதை நம்ம நினச்சோம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்மளால் நினச்ச முடியாது, கரண்ட் அப்ளை பண்ண முடியாது. அந்தந்த ஒர்க்கு என்னென்ன ஒர்க் பண்ணுதோ அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ஜை மூவ் பண்ணோம், அதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கொண்டு வருவோம். இதுக்கு பிறகு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒர்க் டன் பை சார்ஜ். ஸோ V = W by Q. இப்போல்லாம் SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்க்க போகிறோம். ஸோ V = W by Q. ஸோ Wங்கிறது ஒர்க் டன்னு, Qங்கிறது சார்ஜ். ஒர்க் டன்க்கு SI யூனிட் வந்து ஜூல் வரும், சார்ஜுக்கு SI யூனிட் ஏற்கனவே அசிஷுவல் பார்த்தது கூலும். அப்போ என்ன வரும், J⁻⁻1. இதை வந்து நம்ம SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம வோல்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ வோல்ட்டு. ஸோ VOLT. இது யார் கண்டுபிடிச்சான்னா அலெக்சாண்டர் வோல்டா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுங்க டிஃபினிஷன் கொடுத்தனால அவர் பேரையே நம்ம வோல்ட்டுன்னு வச்சுக்கோம். ஸோ 1 volt = 1 Joule/1C. ஓகேவா? இதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இப்போ நம்மளை பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்லிக்க ஒர்க் டன் பை சார்ஜ். நம்ம ஏற்கனவே கரண்ட் பார்த்தோம், I = Q/T அப்படின்னு பார்த்தோம். I = Q/T. அப்போ V = W by Q. அப்போ என்னது, அது Q/Tன்னு என்னது, ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ சார்ஜ் மூவ் ஆகுதோ இட் இஸ் கால்ட் கரண்ட். இதான் பார்த்து அப்போ அந்த மூவான சார்ஜ் என்ன வேலை செய்யுது இட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ இப்படி தான் நம்ம நினச்சி கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலா பாருங்கள். Q = NE, I = Q/T. ஐங்கிறப்ப நம்ம கரண்ட் = டைமுன்னு சொன்னோம். ஸோ கரண்ட் வந்து நம்ம ஆம்பியர்னு சொன்னால் 1 ஆம்பியர் = 1C/1 செகண்ட். ஏன்னா சார்ஜர் SI யூனிட் கூலும், டைமோட SI யூனிட் வந்து செகண்ட். ஆனால் 1 ஆம்பியர் = 1 கூலும்/1 செகண்ட். அப்புறம் பொட்டன்ஷியல், அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V = W by Qன்னு பார்த்தோம். Vங்கிறது வந்து 1 volt பார்த்தோம். ஸோ 1 volt = Wங்கிறது ஒர்க் டன். ஸோ
அதனால ஜூல் அதோட எஸ்ஐ யூனிட்டு. அதனால் 1 ஜூல் டிவைட் பை 1 சி. கியூக்கு வந்து சார்ஜிங்கும் போது கூலும். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார்முலா கியூ என்னென்னு பார்த்துருக்கோம், ஐ என்னென்னு பார்த்துருக்கோம், வி என்னென்னு பார்த்துருக்கோம். 1 ஆம்பியர்னா 1 வோல்ட்னா என்ன. சரியா, இவ்வளோ ஃபார்முலாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம்.